இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்தீங்கன்னா ராகி மாவு இட்லி தோசை எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். பூ போல் ராகி மாவில் எப்படி இட்லி ஊற்றுறது அப்படின்னு தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் கரெக்டான அளவு உங்களுக்கு தெரியும். நான் 200 கிராம் கேழ்வரகு எடுத்து தண்ணியில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். 200 கிராம் இட்லி அரிசி எடுத்து அதையும் தண்ணியில் 4 மணி நேரத்துக்கு ஊற வச்சுருக்கேன். நான் 100 கிராம் உளுந்து 1 ஸ்பூன் வெந்தயம் எடுத்து தண்ணியில் 4 மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். நீங்கள் மிக்சியில் அரைக்கிறது அப்படின்னா 100 கிராம் உளுந்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் உளுந்து கூட போட்டுக்கோங்க. கிரைண்டரில் அரைக்கிறது அப்படின்னா நீங்கள் 100 கிராம் மட்டும் போட்டால் போதும் உளுந்து. இப்போ நான் கேழ்வரகு அரிசி உளுந்து எல்லாத்தையுமே நல்லா அரைச்சிட்டேன். இப்போ நம்ம இதில் தேவையான அளவு உப்பு போட்டுட்டு மாவை நல்லா கலந்து விட்டுறலாம். இதுக்கு நீங்கள் கரண்டி யூஸ் பண்ணணும்னு தேவையில்லை, உங்கள் கையால் வச்சு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மாதிரி கலந்து விடையில் பார்த்தீங்கன்னா நல்லா அடித்து கலந்து விடுங்க. அப்போ தான் நமக்கு மாவு நல்லா பார்த்தீங்கன்னா பொங்கி வரும். இந்த மாதிரி ஒரு மூடி போட்டுட்டு மூடி வச்சுருங்க. இப்போ நம்ம ஒரு 8 மணி நேரம் கழித்து பார்க்கலாம். இப்போ 8 மணி நேரம் ஆயிடுச்சு, நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போ மாவு நல்லா பொங்கிருச்சு. நம்ம இட்லி தோசை எப்படி ஊற்றுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நான் இட்லி பாத்திரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி மேலே இட்லி தட்டை வச்சுட்டு மூடிட்டு ஒரு 2 நிமிஷம் கழித்து தான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஆவி வந்த பிறகு தான் நம்ம இட்லி ஊற்றணும். இப்போது ஆவி நல்லா வந்துருச்சு. இப்போ நம்ம இட்லியை ஊற்றிக்கலாம். இப்போ இட்லி ஊற்றியாச்சு. இப்போ நம்ம இதை மூடி வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் ஆகும் இது வேகிறதுக்கு. ஸோ 10 நிமிஷத்துக்கு அப்புறம் பார்க்கலாம். இப்போ 10 நிமிஷம் ஆயிடுச்சு, நான் ஓப்பன் பண்ணிவிட்டேன். இட்லி நமக்கு நல்லா வெந்துருச்சு. இட்லி வெந்துருச்சானு எப்படி செக் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா கத்தி எடுத்துக்கோங்க. கத்தி எடுத்துகிட்டு லைட்டாக குத்தி பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னா கையில் கொஞ்சம் தண்ணி நனைச்சிட்டு இட்லி மேலே தொட்டு பாருங்கள். மாவு ஒட்டாமல் வந்துருச்சுன்னா நமக்கு இட்லி வெந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இட்லி தட்டில் கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ நான் இட்லி தட்டை எடுத்துகிட்டு இட்லி துணி மேலே கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு எடுத்துக்கிறேன். அந்த மாதிரி எடுத்திங்கன்னா தான் இட்லி நமக்கு ஒட்டாமல் வரும். இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு சாஃப்டாக கேழ்வரகு இட்லி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இட்லி எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இப்போ நான் உங்களுக்கு ராகி மாவில் தோசை ஊற்றி காட்டுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஒரு தோசை தவாவை நல்லா ஹீட் பண்ணிவிட்டு இப்போ நான் ஒரு கரண்டி அளவுக்கு ராகி மாவு எடுத்துருக்கேன். நம்ம நார்மலாக எப்படி தோசை ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் மாவை இந்த மாதிரி நல்லா இழுத்து விடுங்க, நல்லா ரவுண்ட் ஷேப்பில். இப்போ இதை சுற்றி நம்ம எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ பாருங்கள், நமக்கு தோசை நல்லா மொறுமொறுன்னு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ராகி மாவு தோசை அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த தோசையும் சரி இட்லியும் சரி ஹெல்த்துக்கும் அவ்வளோ நல்லது. ஸோ கண்டிப்பாக நீங்களும் இது போல் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நான் சொன்ன அளவில் கரெக்டாக பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாஃப்டான இட்லியும் மொறு தோசையும் கண்டிப்பாக உங்களுக்கு கிடைக்கும். ஸோ ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் ஃபேஸ்புக்கில் வாட்ஸ்அப்பில் எல்லாத்தையுமே ஷேர் பண்ணிக்கோங்க. சேனலுக்கு புதுசாக இருக்கீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற அந்த பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க.